இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களை கண்டுபிடித்து அந்த திரியேக குடும்பத்தோடு நீங்கள் வைக்கிற உறவு. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த கண்டுபிடித்தல் அவர் மூலமாக பிதாவை நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஹலோ, அந்த கண்டுபிடித்தல் இப்போ என்ன ஆகணும்னா நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததை நம்ம வாழ முடியும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனாலும் இன்னும் இந்த மாம்சமாகிய சரீரத்தில் நம்ம இருக்கனால நமக்கு நிறையா போராட்டங்கள் இருக்கும், நிறையா சவால்கள் இருக்கும், நிறையா காரியம் நமக்கு என்னது எதிர்மறையாக இருக்கும், நிறையா நம்மளோட மைண்ட் செட்லாம் நிறையா ஓடி போய் கிடக்கும், அலைன்மெண்ட் செய்ய வேண்டியது இருக்கும். இதெல்லாம் மறுபடியுமாக நம்ம என்ன செய்யணும், நம்மளை கண்டுபிடிச்சி இப்போ தான் நம்மளை அவருக்குள்ளே கண்டுபிடிச்சி நம்ம வாழணும். புரியுதா? அதனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அன்றைக்கி பாவிகள்னு இயேசு கிறிஸ்து யாரையும் கூப்பிடல. ஒருத்தன் வழி தப்பி போயிட்டான் அப்படின்னா, ஒருத்தவன் அந்த தேவனோடு கூட உறவில் இல்லைன்னா அவனுக்கு பேர் பாவி இல்லை, அவங்களுக்கு பேர் பாவி இல்லை. அங்கே சொல்லப்பட்ட 2-3 உச்சரிப்பு எப்படின்னா, காணா போயிட்டார்கள், காணா போன ஆடு, காணா போன குமாரன், இளைய குமாரன், லாஸ். அது சொல்ல, my son has lost but now he is found. அவன் செத்து போயிட்டான் ஆனாலும் இப்போ உயிரோடு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி தான் டேர்ம்ஸ் பாய்ச்சாங்க. ஒருத்தன் ஆண்டவரோடு கூட உறவில் இல்லைன்னா அவன் காணா போயிட்டான். நம்மளாம் காணா போகணுங்க. காணா போன நிலையிலேருந்து தான் நாம் மறுபடியும் நம்மளை அவருக்குள்ளே கண்டுபிடிக்கிறோம். புரியுதா? இப்போ த டிஸ்கவரி ஆஃப் யுவர் செல்ஃப் த்ரூ ஜீசஸ், இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களை கண்டுபிடித்து அந்த திரியேக குடும்பத்தோடு நீங்கள் வைக்கிற உறவு, அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளை கண்டுபிடிச்சார், இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் உங்களை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ பெரிய இந்த பயணமே, அதுதான் நம்மளை கண்டுபிடிக்கிறது. அப்போ நம்மளை கண்டுபிடிக்கும்போது எது நமக்கு தேவையில்லை, எது நமக்கு சுமையாக இருக்கோ, எதெல்லாம் நமக்கு பாரமாக இருக்கோ அவைகளை கழிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதை கழிச்சுக்கிட்டே போகிறது தான். கழிச்சுக்கிட்டே போகும்போது என்ன ஆகும், உங்கள் லைஃப் இன்னும் லைட் ஆகிரும், லெகுவாயிரும், சிம்பிள் ஆகிரும். உங்களுக்கு அந்த ப்ரெஷர், அந்த அழுத்தம் எல்லாம் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை.